நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன். கையெழுத்து போட்டதாவே அவன் நினைக்கட்டும். ஏன ஏன இப்படி சொல்ற? ஒரு தப்பும் செய்யாத என்ன 2 மாசம் அவ வீட்டுல வச்சு என்ன வேலை வாங்கினால, அதுக்கு பதிலா அவகிட்ட நானும் கொஞ்சம் விளையாட போறேன். அவளை பொறுத்த வரைக்கும் நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதாவே இருக்கட்டும். நீ எதையும் அவகிட்ட சொல்லாத. அண்ணா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் அண்ணா. நானும் சக்தியும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சேன்னா சத்தியம் பண்ணி கொடு. அண்ணா, நீயும் சக்தியும் எப்பவுமே பிரியக்கூடாது. அதுக்காக நான் சத்தியம் பண்றேன். டைவர்ஸ் பேப்பர்ல நீ கையெழுத்து போடலன்ற உண்மைய நான் சக்தி கிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். என் குழந்தை நல்லபடியா கிடைச்சிட்டான். நவகிரகத்துக்கு விளக்கு போடுறதா வேண்டியிருந்தேன். இன்னைக்குதான் டைம் கிடைச்சது. அதான் உன்னையே கூட்டிட்டு வந்தேன். போலாமா? ஆமா சக்தி. சரி, நான் பிரகாரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க தியானம் முடிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க. சரி சக்தி. ஐயோ வரானே. பிரீத்தி வா வா வா, சீக்கிரம் வா, உட்காரு. சரி, நீ லவுடா ஏதாவது பேச. சார், நான் எப்படி சார் ஆரம்பிக்க முடியும்? நீங்க தான் ஏதாச்சும் பேசணும். ஐயோ, சக்தியை வேற காதலிச்சுட்டு உன்கிட்ட லவர் மாதிரி பேச வரலையே. சரி, நான் ஒண்ணு பண்றேன். உன்னை சக்தி மாதிரி நினைச்சுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிரு. சூப்பர் ஐடியா சார். நான் பிரீத்திங்கிறத மறந்துடுங்க. சக்தி தானே நினைச்சே பேசுங்க சார். சரி, நீ இந்த சார் எல்லாம் சொல்லாத. சக்தி சொல்ற மாதிரி என்ன வெற்றினே கூப்பிடு. ஓகே சார். மறுபடியும் சாருன்னு சொல்ற. சாரி. ஓகே வெற்றி. சரி. சக்தி, உன்னன்னு தான் நினைக்கிறேன். நீ தான் என் கண்ணுக்கு தெரியணும். ப்ளீஸ் சக்தி. என்ன வெற்றி அப்படி பாக்குற? அது உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. இன்னும் எவ்வளவு நேரம் என்ன பார்த்துக்கிட்டே இருப்ப வெற்றி? எனக்கு சலிச்சு போற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேற எவளையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையில நீ வந்தது எனக்கு கிடைச்ச வரம். இனிமே நான் உன்னை விடவே மாட்டேன். கூடவே வச்சுப்பேன்.
எந்திரம். டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியா பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? இவ கைய பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதானே. ஏன் பிரீத்தி, உனக்கு எதுவும் அசிங்கமா இருக்கா பிரீத்தி? இல்ல இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு வெற்றி. அப்புறம் என்னவா? டேய், நீ எதாவது விளங்க மாட்டடா, உருப்படவே மாட்டேன். விட்டு குட்டிச்சவராதான் போ. பிளட் சர்க்கத்துக்காக கோவிலுக்கு வந்தா இன்னும் நீ என்ன டென்ஷன் பண்றியா? உனக்கு அறிவுங்கிறதே இருக்காதாடா? ஏய், என்ன விட்ட ஓர பேசிட்டே இருக்க? அதான் என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இல்ல, அப்புறம் எதுக்கு என் முன்னாடி வந்து பூப்பாடு போட்டுட்டு இருக்க? நான் கூப்பாடு போடுறேனா? நீதான் தலகால் புரியாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு போனா இன்னொன்னு உனக்கு உரைக்கத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உங்ககிட்ட நான் பேசுறதெல்லாம் பெஸ்ட். நீ எக்கடாவது கெட்டுப்போ. ஐயோ, தேங்க்ஸ்மா. ஏய் சக்தி, ஏய் சக்தி நில்லு. அண்ணே, ஓ, என்னண்ணா இப்படி பண்ணிட்ட? சக்திக்கு ஒண்ணு பிடிக்காம போனோங்கிறதுக்காக விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஓவரா பண்றேன்னு பாரு. இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு சக்தி கோச்சிட்டு போறா. போட்டு விடு, அவ கோவம்லாம் ஒரு நாள் கூட தாங்காது. என்னண்ணா, அவ இன்டர்வியூக்காக மும்பரமா படிச்சிட்டு இருக்கா. அவளை இப்படி மூட் அவுட் பண்றேன்னு பாவம். ம்ஹும். இல்ல சரண்யா, அவ திறமசாலி, அவ கண்டிப்பா ஜெயிச்சிருவா. அண்ணா, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலண்ணே. சக்தி மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்க, ஆனா அதை அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்ட. அண்ணா, ஏன் இப்படி பண்ற? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோன்னு தெரியல. அண்ணா பண்ண டிராமாவை உண்மைன்னு நினைச்சு சக்தி வேற டென்ஷனா இருக்கா. இப்ப என்ன பண்றது? சக்தி, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க. என்னாச்சு? ஏண்டா போனேன்னு ஆச்சு. ஒரே தலை வலிக்குதுமா. சரண்யாவும் உன் கூட தானே வந்தா, அவ நல்லா தானே இருக்கா. நீ மட்டும் ஏன் தலை வலிக்குதுங்கிற? மா, நானே கடுப்புல இருக்கேன். நீ வேற டென்ஷன் பண்ணாத. ஒண்ணு சொல்லாம இப்படி உட்காந்துரு. உள்ள வரலாங்களா? வாங்க. வாடா. வணக்கம்மா. வாங்க தம்பி. உங்களை பாக்குறதுக்கு வெளியூர்காரங்க மாதிரி தெரியுது. யார் நீங்க? எதுக்காக எங்களை பார்க்க வந்தீங்க? அம்மா, என் பேர் பாபு, இவர் பேர் ஆனந்த். வணக்கம்மா. நாங்க 2 பேரும் மலையூர் கிராமத்துல இருந்து வரோம். சக்தி மேடத்தை எங்க ஊருக்கு அழைக்க வந்திருக்கோம். எங்க ஊர் ஸ்கூல் பசங்களுக்கு சக்தி மேடம் கெஸ்ட் லெக்சரா பண்ணணும். அதுக்கு இன்வைட் பண்ணதான் நாங்களே நேரில் வந்தோம். நான் கெஸ்ட் லெக்சரா பண்ணணுமா? நான் அந்த அளவுக்கு செலிபிரிட்டி கிடையாதுங்களே. நீங்க போய் வேற யார்கிட்டயாவது கேளுங்களேன். இல்ல மேடம், நீங்க சீக்கிரமே கலெக்டர் ஆக ஆமாம் போறீங்க. மேடம். நீங்க வந்து பேசுனா எங்க ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் மேடம். மாட்டன் மட்டும் சொல்லாம கொஞ்சம் ஒத்துக்கோங்க ஆமா மேடம், எங்க ஊரை பத்தியும் எங்க ஸ்கூலை பத்தியும் சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க உங்க முடிவு சொல்லுங்க. நீங்க வந்து பேசணும்னு எங்க ஊரே முடிவு பண்ணிருக்கு. ஆமா. எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாம வந்துருங்க மேடம். ஆமா மேடம். சக்தி, நீ வேற மூட் அவுட்டா இருக்க. இந்த மாதிரி டைம்ல வெளியூர் போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதனால சரின்னு சொல்லிடு. அது இல்ல, நீ நான் மட்டும் தனியா எப்படி போறதுன்னு யோசிக்கிறேன். நான் வேணா கூட துணைக்கு வரேன். சரின்னு சொல்லு சக்தி. அண்ணி, குழந்தை அவனை அத்தை பாத்துப்பாங்க. சரின்னு சொல்லு.
உங்க ஊருக்கு எப்போ வரணும்? நீங்க இன்னைக்கே வந்தாலும் ஓகே தான் மேடம். சரி, நான் இன்னைக்கே வரேன். என் கூட தங்கறதுக்கு என் அண்ணி வருவாங்க. எங்க 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி மேடம். உங்க 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லாம நாங்க ஆமா பார்த்துக்கோம் மேடம். அப்போ நாங்க வரோம் மேடம். நாங்க வரோம் மேடம். வரோம் மேடம். சக்தி, நீ பாட்டுக்கு சரண்யாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. நாங்க போயிட்டு வந்துருவோம்மா. நீ குழந்தைய பாத்துக்கோ. அண்ணி, ட்ரெஸ் பேக் பண்ணிக்கோங்க. நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கலாமா? தாச்சுமா. ஆ சரி சக்தி, உன் கையால விளக்கு ஏத்திட்டு போ. சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருமா. எழுந்து. வரேம்மா. வரோம் அத்தை. சரி. அர்ஜென்ட்டா பேசணும்னு ஃபோன்ல சொன்னீங்க. என்ன விஷயம் பூஜா மேடம்? அந்த சக்தியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் உன்னை வர சொன்னேன். அட போங்க, நாமளும் அவ கதையை முடிக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம். ஆனா ஒரு வாட்டியும் அவ நமக்கு பல்பு கொடுத்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த வாட்டி அவளால தப்பிக்கவே முடியாது. அவளை ஒரேடியா மேல அனுப்பிட வேண்டியதுதான். அதுக்கான பிளானோட தான் இப்ப நான் வந்திருக்கேன். என்ன பிளான் சொல்லுங்க மேடம், அதை இமிடியேட்டா செஞ்சிருவோம். அந்த சக்தி இன்னைக்கு மலையூர் கிராமத்துக்கு போயிருக்கா. அங்க இருந்து அவ உயிரோட மட்டும் திரும்பி வரக்கூடாது. மலையூர் கிராமத்துக்கு அவ எதுக்கு போறா? அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதோ கிளாஸ் எடுக்க போறாளாம். அட போங்க. இப்பதான் எனக்கே தகவல் கிடைச்சது. மலையூருக்கு போற சக்திய நீ அங்கேயே வச்சு கொல்லணும். அதுக்கு யார் யார துணை கூப்பிடணுமோ நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஆனா அந்த சக்தி மட்டும் அங்க இருந்து உயிரோட திரும்பி வரக்கூடாது. புரியுதா? சக்தி மட்டும் தனியா போனா அவ கதையை ஈஸியா முடிச்சிடலாம். கூட அந்த வெற்றி பயலும் வருவானே, கஷ்டமா இருக்குமே. சக்தியும் வெற்றியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த வெற்றி அவளுக்கு துணையெல்லாம் வரமாட்டான். சக்தி மட்டும் தனியா தான் அந்த மலையூருக்கு வருவா. சோ நீ என்ன பண்றனா, அதுக்கப்புறம் சக்தியை கொன்னாச்சுங்கிற நியூஸை மட்டும்தான் நீ என்கிட்ட சொல்லணும். புரியுதா? ஓகே பூஜா மேடம். சக்தியை கொன்னாச்சுன்ற செய்தியோட தான் நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேன். வரேன் மேடம். ஏய் சக்தி, நீ ஜென்மத்துக்கும் தப்பிக்க முடியாதுடி. நான் பாக்குறேன் நீ எப்படி தப்பிச்சு வரேன்னு. வருங்கால கலெக்டர் சக்தி மேடம்க்கு இந்த மாலையை மலையூர் மக்கள் சார்பா அணிவிக்கிறேன். நன்றிம்மா. போங்கம்மா. வணக்கம்மா. நன்றிம்மா. சக்தி மேடம், எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க கெஸ்ட் லெக்சர் கொடுக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு எங்க ஸ்டூடெண்ட் பத்தி ஒரு சின்னதா அறிமுகம் செஞ்சு வச்சிடுறேன். இங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து +2 முடிக்கிற வரைக்கும்
இவங்களோட படிப்பு செலவுக்கு ஸ்பான்சர் பண்ணது வெற்றி செல்வங்கிற பெரிய மனுஷன் தான். அவரை இது வரைக்கும் இவங்கெல்லாம் பார்த்தது கூட இல்லை. ஆனால் இவங்க எல்லாரையும் அவர் பார்த்துருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இங்கே வராருங்கிற சந்தோஷமான செய்தியை உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதோ வெற்றி செல்வன் சாரே வந்துட்டாரு. வாங்க வெற்றி செல்வன் சார். சக்தி, உன் கோவத்தை இங்க காட்ட வேண்டாம். இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ ரோல் மாடலா வந்திருக்க. இங்க பாரு, நீ அவங்களுக்கு தவறான உதாரணமா இருந்துடாத. ம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ தான் ஸ்பான்சராக இருந்தியா? ஒரு நாள் கூட இது என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது சக்தி. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் உங்ககிட்ட இதை சொல்லலை. நீ சொல்லலைன்னா கண்டுபிடிக்க முடியாதா? என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்ச. இப்போ நீ மாட்டிக்கிட்டல. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே என்னை இந்த அளவுக்கு வரவேற்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை பார்த்ததும் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அதை விட அதிகமான சந்தோஷம் நான் உங்களை பார்த்ததில் சந்தோஷப்படுறேன். கல்விங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணும். அதுலேயும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். வறுமை காரணமாகவோ இல்லை வேற ஏதாவது காரணங்களாலேயோ கல்வி மட்டும் என்றைக்குமே கிடைக்காம போயிடக்கூடாது. என்னால் எங்கள் அம்மா நல்லா படிக்க வச்சாங்க, ஆனால் நான் தான் சரியாக படிக்கவே இல்லை. அந்த வயசில் எனக்கு கல்வியோட மதிப்பே தெரியல. ஒரு மனுஷனுக்கு கல்வி எவ்வளோ முக்கியங்கிறது அப்போ எனக்கு தெரியாமல் போச்சு. எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும்னு எங்கள் அம்மா நினச்சாங்க. அதான் இந்த ஊரில் படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்ய ஆரம்பித்தேன். அம்மா ஆரம்பித்து வச்சதை நான் அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த நல்ல விஷயத்த நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு இந்த கிராமத்து ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எந்த செலவும் இல்லாமல் படிக்க போகிறீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் மேலே மேலே நல்லா படித்து டாக்டரோ இன்ஜினியரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துறையில் நீங்கள் நல்லா வரணும். இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கிற இந்த வருங்கால கலெக்டர் மேடம் மாதிரி எல்லாரும் கலெக்டர் ஆகணும். இதுதான் என்னோட ஆசை. இதை எல்லாரும் நிறைவேற்றுவீங்கன்னு நம்புகிறேன். இதோட என் பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி. அண்ணே சூப்பர்ண்ணே. சார் வாங்க சார். வாங்க வாங்கடா வாங்க. இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் கலெக்டர் மேடம் பேசுவாங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வருங்கால திட்டம் என்ன? யார் யார் என்னவாகணும்னு நினைக்கிறீங்க? இதை நீங்க கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க. நான் கலெக்டர் ஆகணும் மேடம். மேடம் நான் இன்ஜினியர் ஆகணும். ஐபிஎஸ் ஆகணும் மேடம். ஐஏஎஸ் ஆகணும். நான் இன்ஜினியரிங் மேடம். நான் கலெக்டர் ஆகணும். மிலிட்ரி மேடம். ஐபிஎஸ் ஆகணும் மேடம். எஸ்ஐ ஆகணும் மேடம். ஐபிஎஸ் ஆகணும் மேடம். ஓகே ஓகே, போதும் போதும். எல்லாரும் படிச்சு பெரிய லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. உங்க படிப்பை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க நல்லதுன்னு நினைக்கிற விஷயம் மத்தவங்களுக்கு
கெட்ட விஷயமா இருக்கும். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு அழகியை கொடுக்கிற விஷயமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா சினிமாவில் வர ஹீரோ நல்லவன், வில்லன் கெட்டவன்னு நாம நினைக்கிறோம். ஆனா வில்லனோட பார்வையில இருந்து பாருங்க, அவனுக்கு ஹீரோ தான் கெட்டவன். ஸோ அவங்கவுங்க பார்வையில அவங்கவுங்க ஜட்ஜ்மெண்ட் மாறும். இப்போ மாறக்கூடிய ஒண்ணு வச்சு எல்லா மக்களுக்கும் நாம நல்லது எப்படி செய்ய போறோம்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அண்ணே, அண்ணி ஒரே தான் குழப்புறாங்களே. இருடா. எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது எப்படி, அத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். உஷா, உஷா, சித்தி, உங்க அப்பா விஷ சாராயம் குடிச்சிட்டாரு. என்ன சித்தி சொல்றீங்க? உங்க அப்பா குடிச்ச கள்ள சாராயம் விஷ சாராயமா மாறிடுச்சு. உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, ஹாஸ்பிடல்ல இருக்காரு. என்னாச்சு சித்தி எங்க அப்பாவுக்கு? சீக்கிரமா வாங்க சித்தி.